இதுதான் அந்த லொக்கர். இதுக்கெல்லாம் புதையல் இருக்குன்னு சொல்லி இராணுவத்தால் வந்து தோண்ட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லக்கூடிய இருக்குது. என்னென்னா இங்கே வந்து முக்கியமான மீட்டிங் மண்ணுகள் சரி. இந்த பங்கர் வந்து இராணுவத்தால் உடைக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க, இதில் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம். இப்போ என்னென்னா நான் இறங்கிட்டேன் கீழே. பார்ப்போம் போய் உள்ள. தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா புதுக்குடியிருப்பில் 8ஆம் வட்டாரம் பகுதியில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கர் ஒன்று இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முதலாக இராணுவத்தில் வந்து சோதனை இட்டனர். அது என்ன பங்கர்னு பார்த்தா மேதகு வந்து இருந்ததாக நம்பப்படும் பங்கர். அது மட்டுமில்லை, இங்கு புதையல் இருப்பதாகவும் கூறப்பட்டு இந்த இடத்துல இராணுவம் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீஸார் எல்லாம் இணைந்து இந்த இடத்த சோதனை செய்தார்கள். அது மட்டுமில்லை, இங்கே வந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கழிய, அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் இந்த பணி வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. அது சம்மந்தம் தான் இந்த காணொலி பார்க்க போகிறீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்தாலே ஒரு மெய்சிலுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு உள்ளே ஒரு அமைப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு சுவரும் வந்து 2 அடி 2 அடி அகலங்கள் வரக்கூடியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய சுவர்கள் உள்ள, கரண் வசதிகள் என்ன, உள்ள மேசைகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய ஒரு இரும்பு பெட்டகம் இருக்குது. அந்த பெட்டகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா புதையல் இருந்ததாக கூறப்பட்டு தான் இப்போ இராணுவத்தால் சோதனை செய்யப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய, அதாவது பெட்டி, அதாவது இந்த பாதுகாப்பு பெட்டின்னு சொல்லலாம். நகைகள் பணங்கள் வைக்கிற பெட்டி ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்கள் எல்லாம் வச்சு ஆக்கள் எழுதக்கூடிய மாதிரி எல்லாம் அந்த இடத்துல இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரக்கல் எல்லாம் அடிக்காபடி இருக்குது. உள்ளே பாருங்கோ. காணொலியை முழுமையாக பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக எடுத்துனாங்க. நாங்கள் போய்க்கே கிட்டத்தட்ட தண்ணி வந்து முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையில தண்ணி நிற்கிது. ஏனெண்டா போலீஸார் இராணுவம் இணைந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றி தான் உள்ளே போய் பார்த்தவையெல்லாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வீடு இருந்ததாக, அந்த வீடு இருந்த காலத்தில் இந்த பங்கர் இருந்தால் தெரியவில்லைன்னு சொல்லினோம். அது மட்டும் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2009க்கு முற்பட்ட காலப்பகுதியில் இந்த வந்து தெரியாத மாதிரி இதுக்கு மேலே வந்து தகரங்கள் அடிக்கப்பட்டதாக வந்து இந்த ஊர் மக்கள் வந்து தெரியப்படுத்தினோம். அதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்ப்போம் இந்த இடத்துல மேதகு இருந்தாரா இல்லை வேறு எது பங்கரான்னு சொல்லி இப்படியே காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு இந்த இடம் வந்து அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தால் சொல்லப்பட்டு இதுக்கெல்லாம் முழு மக்களும் இந்த இடத்துல இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது புதுக்குடியிருப்பு சந்தியிலிருந்து வட்டுவால் பாலம் ஆன இடத்தை தான் ஒரு ரவுண்டாக வச்சுருந்து ஆக்கள் வாங்கின மக்கள் ஃபுல்லாக அந்த இடத்துல இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ நாங்கள் இப்போ அந்த இடத்துலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பங்கர் இருப்பதாக, அதாவது மேதகு இருந்ததாக கூறப்படும் பங்கர் இருப்ப நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க. நாங்கள் அந்த பங்கர் இங்கே இருக்குது, இப்போ என்னமா இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை. இப்போ பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைக்கு முன் ரோட்டால் தான் போய் அந்த பங்கருக்கு போகணும். குழந்தை இயேசு கோயில். இதுதான் குழந்தை இயேசு கோயிலாம். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக இந்த பங்கர் வந்து இராணுவத்துக்கு தெரியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இதால போய்த்தானா அந்த பங்கருக்கு போகணும். இதான் அந்த பங்கர். இந்த இடத்துலனா அந்த பங்கர் இருக்குது. இந்த வீட்டில் இந்த பங்கர் இருந்தது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக இது வந்து இராணுவத்துக்கு தெரியாமல் இருந்தது. இது அப்புறம் கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் தான் இராணுவத்துக்கு தெரிய வந்த இடத்து அவையில் வந்து இந்த பங்கரை கிண்டி பார்த்ததாக வந்து சொல்லப்படுறது. அந்த இடத்த பார்த்திங்கன்னா இதில் அதிகமான இந்த இடத்துல தங்கங்கள் இருக்கிறதாக வந்து கூறப்பட்டு தான் இந்த பங்கர் வந்து தோட்டப்பட்டது.
இது வந்து இதுவும் ஒரு கீழே போகக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மாதிரி வச்சு கிடக்குது. ஆனால் இந்த இடமெல்லாம் உடையக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். கீழே வந்து கஞ்சல் கிடக்குது. இது அந்த பக்கத்தில் வரலாமா? இப்போ இதை போலீஸார் வந்து இதை உடைச்சிட்டு வந்து போயிட்டினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்குது. என்னவாம்மா இந்த இடத்துக்குள்ள இப்போ இதெல்லாம் கிளாரி போட்டு போலீஸார் போயிட்டீங்கம்மா. இந்த கட்டடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடமெல்லாம் யுத்த காலத்தில் வந்து இங்கே இருந்து இப்போ வந்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த கட்டடங்கள். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதை நினைவாக வந்து வச்சிருக்கணும். இப்படியே பார்ப்போம். இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இந்த பங்கரில் கிடங்கள் மாதிரி அமைப்பு இருக்குது. அதுகளையும் வந்து உடைச்சி கிளறி இருக்கிற மேலால் வந்து தூக்கி எடுத்திருக்கணும் அந்த மேலே இந்த பிளேட்டுகளை. இதுக்கு ஒரு இடங்க பார்த்தா தண்ணி இருக்குது, ஒரு இடங்க தண்ணி இல்லை. பார்த்தீங்கன்னா நான் இந்த பங்கருக்குள்ளே இறங்கி போக போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் ரங்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. பார்ப்போம் இப்படி ரங்குறேன். நினைக்கிறீங்களோ? வராங்களா கவனம் மண்ணுகள் இதை சரி. ஓ கேஸ் இல்லையா? லைட் இருக்கு. ஆமாம் விடட்டா. இப்போ என்னடா நான் ரங்கிட்டேன் கீழே பாப்பம் போய் உள்ள என்னென்னா இவங்க வந்து இந்த போலீஸ்காரர் வந்து இதை மண்ணுங்கள் போட்டு மூடிட்டு போயிட்டினா அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இப்போ தண்ணி நிற்கிது. இந்த பங்கர் யாரும் தெரிஞ்ச நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உள்ள படிகள் இருக்குது. அதோட இதுக்கு பிடிச்சி கொண்டு போகக்கூடிய மாதிரி இங்கே இந்த இரும்பில் செய்த அமைப்பெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ ஒக்கிட்டுதோ இல்லை உடைச்சிருக்கணும்னு தெரியாது. இது ஃபுல்லாக வந்து தண்ணி நின்றதான்.
இது அந்த படி இருந்தது எல்லாம் உடைஞ்சிருக்குது. இதுக்குள்ள பெரிய பெட்டி ஒன்று இருக்குது. இந்த பெட்டியை தான் வந்து அவையில் சொன்னார் புதையல் இருந்திருக்குன்னு சொல்லி. அப்படியே இஞ்சால போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட உப்பை பார்த்தாலே இது வந்து ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும் போல நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிலை வச்சு இந்த இடத்துல நிலை வச்சு கதவெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா உள்ள உடைஞ்ச ரவர் கதிரைகள் எல்லாம் இருக்குது. கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் அந்த பப்புகள் வச்சிருக்கேன். இந்த பக்கமெல்லாம் ரேக்கிகள் அடித்து கிடந்துருக்கு. அநேகமாக இதில் அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும். இடக்குகள் இந்த பேப்பரில் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி கிடக்குது. இதெல்லாம் அந்த மரத்தால் செய்ததான் கிடக்குது. இதில் கதவை அப்படியே கிடக்குது. இந்த மிஞ்சு இந்த கதவை பாருங்கள். இது ஒரு பெரிய மொத்த கதவை ஒன்று இந்த இடத்துல கிடக்குது. இந்த பக்கத்தாலையும் வர வாசல், இந்த பக்கத்தாலையும் வர வாசல் இதுக்கு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கதிரை எல்லாம் இருக்குது. அப்படியே கதிரை இருக்குது, கீழே குடையல் இருக்குது, இங்கே மேசியல் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் மேசியல் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க இரும்பு கதவு ஒன்று இருந்திருக்குது. இது இடத்துக்குள்ள ஒரு பாரிய ஒரு வீடுண்டே சொல்லலாம். இப்படியே போக போக போய்கொண்டே இருக்குது. இதுதான் அந்த மேலே ஏறுற பாதை. அந்த மற்ற பாதை நாங்கள் வந்து காட்டினோமே, இதுதான் வந்து இதால் வர பாதை. ஆனால் இந்த பாதை வந்து இதுக்குள்ள முதல்ல ஏணி இருந்திருக்கு. அதை எல்லாம் உடைச்சிட்டுனா இதால் போய் போவோம். இதில் மேசை எல்லாமே இருக்குது. இந்த மேசை மட்டத்துக்கு மேலே தான் தண்ணியல் நின்றுது. ஏன்னா மழை பெய்யுது, உள்ள தண்ணியல் வந்துருக்குது. இப்போ தண்ணி நிற்கிது கீழே. இங்கே பாருங்க, உள்ள தண்ணி நிற்கிது. இதுதான் படியாக இருந்திருக்குது. இதுக்கு கீழேயும் வந்து போய்கொண்டிருக்கு. ஆனால் இதோட தண்ணி நிற்கிது, அங்கே போயிடாது. அப்படியே போய் திருப்பி பார்ப்போம். என்னண்டா இது ஒரு எனக்கே சரியான பயமாக இருக்குது. என்னடா இதில் பார்க்கும்போது இதில் திருப்பினா ஒன்றும் தெரியாது. இந்த ஃபோன் டோச்சு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபுல்லாக ஓகே. இது முதல் வந்து இதில் லைட் எல்லாம் இருந்திருக்கு, கரண்ட் வசதி இல்லை. இதில் பாருங்கள் லைட் சுவிட்சுகள் வயரிங் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லை. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கழியத்தான் இந்த பங்கரை வந்து திருப்பி வந்து இராணுவத்தால் மீளாய்வு செய்யப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ்கள் வச்சதாக நம்பப்படுகிறது. ஏனென்றால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எழுதின அந்த ரேக்கேல் மாதிரிலாம் கிடக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கதிரைகள் எல்லாம் கிடக்குது. பயந்துட்டேன். கீழே இந்த தடி கிடக்குது, தடியில் காலை வச்சேன், பயந்துட்டேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேதோ இருந்ததாக கூறப்படுகிறது. பாருங்கள், இதில் இந்த நம்பர்கள் போட்டு சில இராணுவ கேம்புகளில் பார்த்தா தெரியும். இதில் இந்த நம்பர்கள் போட்டு இதில் அந்த 1 2 3 4 5 போட்டுருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ராக்கி அடிச்சிருக்கேன். வேணையமாக இதில் எந்த பேப்பர்கள் வச்சுருக்கேன். என்ன கீழே பாருங்க, இது இந்த மிதக்கிறதுல எல்லாம் எழுதி கிடக்குது. இந்த வழியில் பார்த்தோன்னா நான் வந்தோடனே அது அங்கேயே போயிட்டேன்னு நினைக்கிறேன்.
இதில் எங்கேயோ கிடந்தது எழுதி. இதில் இந்த ரப்பர் கதிரை எல்லாமே ஃபுல்லாகவே உடைஞ்சி போய் தான் கிடக்குது. இந்த பங்கர் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாக இருக்கும். உள்ள பெரிய தவளை ஒன்று நிற்குது. இந்த சுவரண்ட மொத்தத்தை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி மொத்தம் பாருங்க. இந்த சுவரண்ட மொத்தம் மட்டும் இந்த நிலையண்ட மொத்தத்தை பாருங்க. இந்த நிலையண்ட மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் அகலம் நிலையண்ட மொத்தம். இதுதான் அந்த லொக்கர். இதுக்கெல்லாம் புதையல் இருக்குன்னு சொல்லி இராணுவத்தால் வந்து தோண்டப்பட்டது. ஆனால் இது முதலே உடைச்சி எடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல எடுத்து தான் போயிருக்கோம். ஆனால் இது வந்து தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய இரும்பு கேடற்பட்டி ஒன்று இஞ்சு, இரும்பு கேடற்பட்டி. திருப்பி மேலே ஏறுவோம். என்னென்னா இது வளர்க்கக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தால் பார்த்து தான் ஏறணும். இல்லை ஷூக்கள் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு பிளேட்டோ, பெரிய ஒரு இரும்பு பிளேட் ஒன்று இருக்குது. அநேகமாக உடைச்சி கொண்டு வந்து உள்ள போட்டினம் என்னோட தெரியாது. இப்போ தான் சொக்கத்தை பார்க்குமா போல நடக்குது, மேலே வெளிச்சத்தை பார்க்க. சரி ஏறுவோம், ஃபோனை கட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கதைப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லக்கூடிய இருக்குது. என்னென்னா இங்கே வந்து முக்கியமான மீட்டிங்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அது உண்மையாக பொய்ய தெரியாது. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. பார்ப்போம் நாங்கள் தொடர்ந்து இங்கே என்ன நடக்குதுன்றது. இதுக்கா போகிறதுக்காண்டியோ பாதை உருவாக்குறதுக்கோ? இல்லையா அப்படி மூடி போட்டு போடணும். இப்போ கடைசி இதில் உடைக்கே வீடு இருந்ததோ? உடைக்க மற்றவங்க வந்து பக்கத்து எல்லாம் தெரியும் தானே. இப்போ ஏற்ற முதல் எல்லாம் வீடெல்லாம் உடைச்சி தூணுகளை உடைச்சி கம்பியில் இரும்புக்காண்டி. சரி சரி. அதுக்கு முதல் இதுக்கு இந்த பங்கருக்கு முதல் மேலே வீடு இருந்தது. மேலே இப்படியே மூடி அப்படி மேலுக்கு மூடி அடிச்சுட்டு பங்கர் தெரியாத மாதிரி. தெரியாத மாதிரி அப்படி கொடி தான் இல்லை. வீட்டுக்கு மேலே கோட்டி இல்லை. இப்போ இதுக்கு இல்லை, அதுக்கு முதல். இப்போ 2009க்கு முதல். அதுக்கு முதல் இருக்க ஒரு பார்க்கல. ஓகே ஓகே. பெரிய வேலி நகர வேலி ஃபுல்லாக உயரமாக அடைச்சிக்கிறாங்க. ராணுவம் பாரதுக்கு முதல் 5 வருஷத்துக்கு எழுதி கொடுத்தது. அப்படி இப்போ எந்த திருப்பி எடுத்தாச்சு. திருப்பி தான் விட்டுருக்க மாட்டேன். அரசாங்கம் வந்த வழியே அப்படியே காணி போங்கிட்டு காணி தானே பாப்பா கொடுத்தது. இப்போ உறுதி இல்லாமல் வந்துட்டு இது இந்த காணி வேறு அந்த காணி வேறு ஆக்க முடியும். இல்லை இல்லை, ரெண்டு எல்லாமே ஒரே காணி தான். சாவுறாங்க. அப்போ இது வடிவாந்த இது மிதிவடியெல்லாம் அகட்டியல இங்கே. இதுலேயும் ஒரு குண்டு ஒன்று கிடக்குது. இது குண்டு தானே? இந்த இடத்துலையும் ஒன்று கிடக்குது. இந்த இடத்துல இராணுவம் போலீஸாரும் இணைஞ்சு இந்த இடத்துல கிளறின இடத்துல இதில் கைக்குண்டுகள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டு போயிருக்கணும். இப்போ அவையில் அறிவிச்சிருக்கிறோமா இந்த இடத்துல இருக்குது. இதில் பாருங்க, இந்த கம்பியோட பாருங்க இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு பாரி இடம். இந்த மேலே சும்மா ஒன்றும் இல்லாமல் தான் கிடக்குது. கீழே போனால் இப்போ நான் இதில் இந்த அண்ணன் நிற்கிற தடியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த தண்ணி அந்த விரல் தெரிகிற இடம் மட்டும் இந்த பங்கர் கீழே இருக்குது. அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த மரம் மட்டும் இந்த பங்கர் இருக்குது. அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால இந்த மரம் மட்டும் பங்கர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் அப்படி இடம் இருக்குன்ட்டு. சுவர்ண மொத்தமே 2 அடி மொத்தங்களுக்கிட்ட வரும். அப்படி பெரிய ஒரு மொத்தம். பார்த்தீங்கன்னா இப்போ பாரதி என்ன கீழே போனவர், ஆனால் உடனே வந்துட்டார். அடி ஒன்றும் போய் பார்க்கலையா. இப்போ ஆளை போய் தான் இப்போ பேட்டி எடுக்க போகிறோம். ஏன் மேலே வந்தவர் ரெண்டு கேப்போம். ஏன் தலைவர் டக்குன்னு மேலே வந்த நீங்கள்? அப்போ ஏன் ரங்கி நீங்கள்? ரங்கி பார்த்துங்க மடியா உள்ள புள்ள என்னத்தை பார்க்குறது. தண்ணியும் சேருமா கிடக்குது. அவர் அயன் செவன் கிடக்குது. அயன் செவன்டா என்ன?
ஆன்சர் வேண்டாம் அதில் வந்து பெட்டகம் தங்கம் வைக்கலாம். அதான் பெட்டகம், பாதுகாப்பு பெட்டகம். பாதுகாப்பு பெட்டகம் தமிழில். ஓ சரி ஓகே. நாங்கள் ஆனால் தைரியமாக அங்கே ஏறிட்டீங்களே வீரன் தான். ஆனால் உள்ளே போயிலே அவ்வளவு பயம் இல்லையே. சேரா கிடக்கு. அதுக்கு போய் இறங்கினா பட்டு சேர். அடுத்தது இன்னொரு குண்டு கிடக்கு பார்த்தனியா? ஓ பார்த்தேன். ஓ பார்த்தேன். இதுதான் வந்து இதுக்கு பாதையாக இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இது மட்டும் இல்லை, 2 பாதைகள் இருந்திருக்குது. இந்த பாதைகளை வந்து லிஃப்ட் மாதிரி படி மாதிரி செய்து வச்சிருந்தவையெல்லாம். ஏண்டா இது வந்து விடுபட்ட உடனே இந்த வந்து பார்த்த ஒரு அண்ணா எனக்கு சொன்னவர், இதில் வந்து படி இருந்ததா, அந்த படியால் தான் நம்மளை இறங்கி போகிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் படியெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. நானும் வந்து வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. பாரதி என்ன இது அந்த காலத்தில் இப்போ வந்து இந்த மிக்சர் மிஷின் அப்படின்ற கணக்க வசதிகள் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் இது செய்கிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துருக்கோம் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பங்கரை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு 5 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஏண்டா ஒவ்வொரு சுவரண்ட தடிமனம் வந்து பார்த்தீங்களா 1 அடி தொடக்கம் 2 அடி மட்டும் ஒவ்வொரு சுவர்கள்ட அகலம் கிடக்குது. கம்பியெல்லாம் மொத்தமே 3/4 இஞ்சி 1 இஞ்சி 1.5 இஞ்சி கம்பியல் எல்லாம் கிடக்குது. நாங்கள் காலையை தொடர்ந்து பார்ப்போம் என்னமா இருக்கண்டு. இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பங்கர் இந்த இடத்துல இருக்கதா கூறப்படுகிறது. அந்த பங்கரை தான் நாங்கள் பார்க்க போய்கொண்டிருக்கோம். என்னென்னு சொன்னால் இந்த பகுதிகள் வந்து 2வது முற்பட்ட காலப்போது அதிவியர் பாதுகாப்பு வலயமாக விடுதலை புலிகளால் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுது. அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தினராலும் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போ நாங்கள் இந்த ஊர்வாசிகள் சொல்ல வச்சு தான் சொல்கிறோம். இந்த இடத்தில் வந்து முக்கியமான மீட்டிங்களும் மற்றும் முக்கியமான தளபதிகளும் இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. இந்த பங்கரம் வந்து பெரிய பங்கராக இருந்ததாம், எல்லாம் இப்போ தகர்த்துப்பட்டிருக்கதாம் என்று கூறினா போய் பார்ப்போம் என்னம்மா என்று. இப்போ அடுத்த பங்கரை தான் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அடுத்த பங்கர் முதலே போகிறதுக்கு முதலே பாருங்க அது கட்டுறங்கள் எல்லாம் தெரியுது. இது வந்து பங்கர்ன்ற அடித்தளமாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பங்கர்ன்ற அடித்தளமாம். இது வந்து உடைக்கும் போது இது வந்து மேலே வந்துட்டான், மேல் வளம் கீழே போயிட்டான், அந்த மாதிரி நடந்துட்டான். இதுவும் ஒரு மிகப்பெரிய பங்கராக இருந்ததாம். ஆனால் இப்போ இதில் அந்த சொல்லுவது வந்து உண்மையாக தான் இருக்குது. என்ன படியெல்லாம் மற்ற பக்கம் இருக்குது. இதுவும் வந்து மிகப்பெரிய பங்கராக இருந்ததாம். ஆனால் உடைச்சிருக்கிறோம். இதில் பாருங்கள் கீழே இந்த பெரிய மொத்த சுவரண்டு. இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சுவரண்டு அகலம் எவ்வளோ உண்டு. ஓ கம்பியெல்லாம் நல்லா பெருசாக தாங்க. உள்ளே இறங்கி பார்க்க போகிறீங்களோ? இதுக்குள்ளே இறங்கி பாருங்க. இந்த பங்கர் வந்து இராணுவத்தால் உடைக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள் இதில் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் போகலாமா என்னண்டு. இதில் நிலை ஒன்று இருந்துருக்குது. உள்ளே போகக்கூடியமாக இருக்கோ இல்லை, இந்தளவு தான் இது உள்ளே போயிடாது. இதுக்கு தண்ணியெல்லாம் இருக்குது. இதில் தான் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம் சுவர்ணம் மொத்தம் நான் அதில் அந்த வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்க கூட கிளியராக தெரியுதுங்க. இங்கே இது 9 இஞ்சி 18 27 கிட்டத்தட்ட 2.5 அடி கிட்ட கிடக்குது.